ஆஃபீஸ் போறவங்க, ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க, பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் இந்த தக்காளி தொக்கை செஞ்சு வச்சுக்கோங்க. குழம்பு வைக்க பிரச்சனையே இருக்காது. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பேன்ல கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்து நல்லா வாசம் வர மாதிரி மீடியம் ஃபிளேம்லயே ட்ரையா ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. புளி, பூண்டு, உப்பை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேன்ல ஆயில், கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேன்ல ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டை சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதோடவே தக்காளி பழத்தையும் சேர்த்து கலந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற புளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி புளியெல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகி நல்லா தொக்கு ஃபார்ம் ஆகி வரணும். 15 நிமிஷம் போல மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டீங்கன்னா நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி தொக்கு ரெடியாகி வரும். ஸ்டவ்ல இருந்து இறக்குனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடியையும் மிளகாய் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கண்ணாடி ஜார்லயோ செராமிக் ஜாடிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாசம் வெளியவே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 மாசம் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம